போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. டேக் ஆஃப் ஆக போகுது. 100 கிலோமீட்டர் வரப்போகுது. இன்னும் டேக் ஆஃப் ஆகல. 120, 130, 140. இன்னும் டேக் ஆஃப் ஆகல. தரையில் தான் இருக்குது. 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இன்னும் டேக் ஆஃப் ஆகல. 300 கிலோமீட்டர் நெருக்க போகுது. ஓ, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டாக 300 கிலோமீட்டருக்கு டேக் ஆஃப் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக 300 கிலோமீட்டர் டேக் ஆஃப் ஆகுது. ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். இங்கேயா டேக் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன கண்ணாடி தான் சரியில்லை. கரெக்டாக 300 கிலோமீட்டர் டேக் ஆஃப் ஆகிருக்குங்க. 313 கிலோமீட்டர். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய். ஜல்தி கிட்டா தெரியுது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் தெரியும். தெரியும். ஹை மகளே, எங்கே வந்திருக்கண்ணா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். லேட்டாக சொல்லிப்போம். போடு போடு, வீடியோ போடு, எல்லாத்தையும் போடு. மொத்தமாக அள்ளிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போடு. 5 பேர் ரொம்ப நம்ம போட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது எத்தனை பேர் வந்திருக்கோம் போக உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். அது எங்கே குடோனில் அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க எங்களை. நாங்கள் 25 பேர் வந்திருக்கோம். என்ன கொஞ்சம் இருட்டாக இருக்குது, லைட்லாம் தெரியல. அதுக்காக இப்படி தான் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் மறக்காமல் நம்ம பேசிக்கு புதுசாக வந்திருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10 மணி எப்படி போனால் எப்போ குஞ்சிங்க கல்வி ஆள் மாறி கொஞ்சம் இல்லை இல்லை. இங்கே நம்ம எது இப்போ தெரியுது. அவங்க 5 பேர் அவன் சொகுசாக போயிட்டான். ஒரு வழியாக நாங்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு குடோன் மாதிரி இருந்ததுல, அதனால் இருட்டாக விழுந்தது. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஆட்டு மந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க எங்களை. போட்டுக்கு தான் போகிறோம். போட்டுக்கு தான் போகிறோம். ஊருக்கு போகிறோம்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஆமாடா, அப்படி போனால் லைவ் போட்டு ஒரு வாட்டி தான் கிடைக்கும் வாய்ப்பு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட்டிலாம் தான் நான் அதே வந்து